நினைச்சே பார்க்க கேவலமா ஸ்னேக்ஸ் பேம்பு. நார்த்தன் தாய்லாண்டில் சியங்ரைங்கிற இடத்துல இருக்க குன்கோரன் வாட்டர் ஃபால்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். நாங்கள் வந்து காலையிலேயே வந்து ஒரு பைக்கை ரெண்ட் பண்ணிட்டோம். ஸோ பைக்கில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஐ வாஸ் ரைடிங் த்ரூ அவுட். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இந்தியாவிலேயே நான் ஒரு கேவலமான ஸ்கூட்டி ரைடரு. இந்தியாவில் நான் நிறைய ரைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடச்சதில்ல. பட் ஃபஸ்ட்டு வேறு ஒரு கண்ட்ரியில் அதுவும் I'll show you the roads, like the kind of roads that I drive on. It's so crazy. எனக்கு வந்து என்ன நினச்சி ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வாட்டர் ஃபாலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஐ ஹோப் யூ கைஸ் கேன் ஹியர் த சவுண்டு. வாட்டர் ஃபாலோட சவுண்டு கேட்குதா? நான் இதோட என்விரான்மெண்ட்டையும் சுற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இட்ஸ் வெரி 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 நைஸ் டு பி ஹியர். இந்த கிளைமேட்டை வந்து என்னால் டிஸ்கிரைபே பண்ண முடியல. See, the sun is popping on my face and I'm wearing a jacket because it is cold. ஸோ வாங்க போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிட்டி சென்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த வாட்டர் ஃபால்க்கு ரெண்டட் பைக் மூலமாக ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் ரீச் பண்ணிடலாம். நான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்த லேண்ட்ஸ்கேப் ரொம்ப டைவர்ஸாகவும் அழகாகவும் இருந்தது. ஃபார்மிங் லேண்ட்ஸ், மவுண்டன்ஸ், ஃபாரஸ்ட்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்க்க முடிஞ்சுச்சு. என்னால் நினச்சே பார்க்க முடியல. ஐ எம் ஆக்சுவலி இன் திஸ் பிளேஸ், இன் திஸ் பீஸ் ஆஃப் லேண்ட். பின்னாடி நான் அதை காட்டுறேன். இதுதான் நம்ம டிரைவ் பண்ணி வந்த வழி. அந்த வழியை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ நம்ம வெஹிக்கிளை வந்து அங்கே பார்க் பண்ணியாச்சு. அந்த ப்ளூ வெஹிக்கிள் தான் நம்மளோட வெஹிக்கிள். இதுதான் இதோட என்ட்ரன்ஸ். வாட்டர் ஃபாலோட பேர் வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். தாய்லாண்டை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இங்கே வந்து முக்கால்வாசி போர்டு வந்து தாய் லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் அதை படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாட்டர் ஃபாலோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குங்க. குன்கோரன் வாட்டர் ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தனியாக பே பண்ணணும், டிக்கெட் வாங்கணும், அப்படி இல்லைனா ஹைக் பண்ணுறதுக்கு ஒரு கைடு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கட்டாயமும் கிடையாது. லிட்டரலாக இஃப் யூ ஹாவ் அ ஹைக்கிங் நாலேஜ் அண்ட் இஃப் யூ ஹாவ் அ மேப் யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன். ஸோ வாங்க போகலாம். குன்கோரன் வாட்டர் ஃபால் அட்மிஸ்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் லொக்கேஷனில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வாட்டர் ஃபால் இஸ் அ ஹோம் டு ஸ்பிரிட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ்னு சொல்கிறாங்க. என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கோயில்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ வந்து மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12:45 தான் இருக்கும். ஆனால் ஃபீல்ஸ் லைக் ஒரு 4 மணி 5 மணி மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட அடிவாரத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பட் நிறையா வார்னிங் சைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்னேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. I'll just show you that board. See. ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். எனக்கு வந்து ஐ எம் ஆல்வேஸ் அ ட்ரக்கிங் பர்சன். எனக்கு ஒரு குட் ட்ரக்கிங், குட் ஹைக்கிங் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் டூயிங் தட். எந்த கண்ட்ரிக்கு போனாலும் முதல்ல நான் செக் பண்ணுறது அங்கே வந்து குட் ஹைக் இருக்கா அப்படிங்கிறத தான் பார்ப்பேன். ஸோ வாங்க போகலாம். எனக்கே கொஞ்சம் பாம்புனா பயம்தான். இவனுக்கு வேற இப்படி சொன்னங்காட்டி மேலே கீழெல்லாம் தொங்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற இந்த பாதை பேம்பூ ட்ரீ, எக்ஸாட்டிக் வைல்ட் ஃப்ளவர்ஸ், குட்டி குட்டி வாட்டர் பாடிஸ், அங்கே இடையில அழகான பிரிட்ஜ்னு போகிற வழியே ஒரு டீப் ஜங்கிள் மாதிரி இருந்தது. இது கம்ப்ளீட்டாக ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஹைக் தான். கிட்டத்தட்ட 30லேருந்து 45 நிமிஷம் நம்ம ஹைக் பண்ணாலே வாட்டர் ஃபாலை ரீச் பண்ணிடலாம். பர்ஃபெக்ட் டைம் டு விசிட் திஸ் வாட்டர் ஃபாலை ஜூன் டு அக்டோபர்னு சொல்கிறாங்க. ஏன்னா மூன்சூன் சீசன் அப்போ தான் தாய்லாண்டோட நார்த்தன் பகுதியில் தொடங்குது. 1000 meters, அதாவது 1 கிலோமீட்டர். ஹிந்து கல்ச்சரில் எப்படி மலை கோவில்களும் காடுகளும் கார்டியன் ஏஞ்சல்ஸ் இருக்கிற இடமாவும் ஒரு காவல் தெய்வம் இருக்கிற இடமாவும் பார்க்கப்படுதோ, அதே மாதிரி தாய் கல்ச்சர்லேயும் இந்த பழக்கம் இருக்குது. இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் வந்து இந்த வாட்டர் ஃபாலை வந்து ஸ்பிரிட்ஸோட பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு லாங்குவேஜில் இதை சோத்தி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதை நம்ம லிட்டரலாக டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா ஸ்பிரிட் ஆஃப் த பிளேஸ்னு சொல்கிறாங்க. கல்ச்சரோட இன்னொரு ஆஸ்பெக்ட்
நேச்சுரல் ஃபோர்ஸஸான வாட்டர் ஃபால்ஸ், கேவ்ஸ், மவுண்டன்ஸ், ட்ரீஸ் இது எல்லாமே ஒரு சாக்ரெட் பிளேஸாகவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸான இடமாவும் தான் பார்க்குறாங்க. குறிப்பிட்டு சொல்லப்போனால் வாட்டர் பாடிஸ், வாட்டர் ஃபோர்ஸ் இருக்கிற எல்லா இடத்தையுமே ஒரு லைஃப் கிவிங் ஃபோர்ஸாக பார்க்குறாங்க. பிகாஸ் வாட்டர் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு மூவ்மெண்ட், ஒரு ஃப்ளோலையே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நெகட்டிவ் எனர்ஜிஸையும் பேட் லக்ஸையும் வாஷ் அவே பண்ணிட்டு குட் லக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. நடந்துகிட்டே இருக்கோம். இன்னும் வந்து ஒரு 800 மீட்டரில் வந்து ரீச் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே வந்து லிட்டரலாக நிறைய பீப்புள் இல்லை ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா. பட் there are few people coming back. I usually walk ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ். அப்போல்லாம் மூச்சே வாங்காது. இப்போ அப்படி மூச்சு வாங்குது. எனக்கு வயசாகுதுன்னு நினைக்கிறேன். நான் பில்டப் கொடுத்த அளவுக்கு கஷ்டமான ஹைக்கெல்லாம் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு மாடரேட்டான ஹைக் தான். ஸோ தாராளமாக நீங்கள் இதை கிளைம் பண்ணலாம். நான் ஏன் இவ்வளோ ஸ்பீடாக நடந்துட்டு இருந்தேன் அப்படின்னா அங்கே ஒரு ரெஸ்டிங் ஏரியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கத்தான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். கீழே எல்லாம் ஸ்லைடு. விழுந்தோன்னா பாடி கூட கிடைக்காது. காட்டுறேன். இன்னும் ஒரு 300 மீட்டர்ஸ் இருக்கும். பின்னாடி இருக்கிற வேலை தான் போக போகிறோம். வாங்க போவோம். we have to be very careful. வயசான காலத்தில் மூச்சு வாங்கி நடந்து ஒரு வழியாக இந்த வியூவை பார்த்துட்டோம். இந்த வியூவை பார்த்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு இட்ஸ் worth every minute. வாட்டர்ஃபாலுக்கு வந்துட்டோம் ஃபைனலாக. And here you go, the magnificent Kunkoren waterfall, 70 meters from the landscape, tallest waterfall in Chiang Rai, கிட்டத்தட்ட 230 feet tall. இந்த வாட்டர்ஃபாலை பார்க்கறதுக்கு அவ்வளோ தூரம் கிளைம் பண்ணி வந்தது worth every minute. இதோட சரௌண்டிங்கை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். தாய் கல்ச்சரில் சொல்கிற இந்த மிஸ்டிக்கல் பிலீஃப்ஸ்லாம் எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இல்லை. பட் மேலே உச்சியிலேருந்து கீழே கொட்டுற அந்த தண்ணியை பார்த்தோனையும் கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் இது வெளியே எடுத்துருது. ஒரு 40-45 நிமிஷம் கஷ்டப்பட்டு கிளைம் பண்ணி மூச்சு வாங்கி இங்கே வந்து இந்த வாட்டர்ஃபால் கிட்ட நின்று அந்த சுத்தமான காற்றை சுவாசிச்சப்ப இதாண்டா வாழ்க்கைங்கிற மாதிரி இருந்துட்டு பாருங்க ஒரு மொமெண்ட்டு. ஒரு மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறேன் வாங்க. வந்து வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் வேவை எடுத்து நடந்து வந்துட்டுருக்கேன். திரும்பியும் என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்காக வந்துட்டுருக்கேன். இங்கே குட்டி குட்டியாக நிறையா மரத்தால் ஆன பிரிட்ஜ் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கே. It just let it feel like I'm living in a fairyland. fairyland. நல்லா சில நேரங்களில் உளறி கொட்டுகிறேன் நான். This is crazy actually. அந்த பிரிட்ஜை கடந்து வந்தாச்சு. இது வந்து எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜில் ஓடிட்டுருக்க இந்த ரிவர் வந்து 57.66 மில்லியன் வாட்டர் வந்து இங்கே ஒவ்வொரு வருஷமும் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. I would say it's a wonderful experience. இது வந்து ஒரு மஸ்ட் சீயாக Chiang Rai-ல போட்டு வச்சுக்கோங்க. பின்னாடி இருக்கிற வாட்டர் ஃபால் வந்து இட்ஸ் worth seeing every bit of it. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வாக்கிங் தான் ஃப்ரம் த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து. 1.5 கிலோமீட்டரும் நீங்கள் வந்து டீப் ஃபாரஸ்ட்டில் நடப்பீங்க. நிறைய விதமான செடி கொடிகளை பார்க்கலாம். கண்டினியூஸாக இந்த வாட்டர் ஃபாலோட சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். கண்டிப்பாக தாய்லாந்து வந்தீங்கன்னா இந்த Chiang Rai-ல இருக்கிற இந்த வாட்டர் ஃபாலை மஸ்ட் விசிட்டாக போட்டு வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். அரௌண்ட் த வேர்ல்ட் வித் தஹேரா ஃபாலோ பண்ணிடுங்க.